ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல காமெடி நடிகர் மதன் பாப் உயிரிழந்திருக்கிறாரு. என்ன காரணத்தினால உயிரிழந்தாரு? இவருடைய சினிமா துறை லைஃப் எப்படி இருந்துச்சு? இவருடைய பொது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மதன் பாப். இவரு நேற்றைக்கு ஆகஸ்ட் 2 மாலை 5 மணிக்கு உயிரிழந்திருக்கிறாரு. எங்க வச்சு உயிரிழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இல்லத்துல வைத்து தான். என்ன காரணத்தினால உயிரிழந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு புற்றுநோய் இருந்திருக்குது. சில நாளாட்டு புற்றுநோய் காரணத்தினால ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் பலனின்றி நேற்றைக்கு அவங்களுடைய இல்லத்துல வைத்து மாலை 5 மணிக்கு உயிரிழந்திருக்கிறாரு. சரி, இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி சென்னையில பிறந்தாரு. சரியா? இவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் பாப் அப்படிங்கிற மதன சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மதன் பாப் கிடையாது. இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தி. சரியா? இவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 71 வயசு ஆகுது. அடுத்ததாட்டு இவரு திரைத்துறை ஃபீல்டுல எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தொழில், லைஃப் எல்லாமே இந்த இசையமைப்போம்ல, ஒவ்வொரு கச்சேரிகள்லாம் இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் என்ன பண்றாரு, கச்சேரி நடத்தி ஒவ்வொரு இடங்கள்ல போய் கச்சேரி பண்றது தான் இவருடைய தொழில் வழக்கமாவே இருந்துச்சு. இத வைத்து தான் என்ன பண்றாரு, இந்த சினிமா துறைக்கே கால் வைக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு மட்டும் இல்லாம இவங்க கூட சேர்ந்து 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதன், ராஜ்குமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து அ இந்த இசைக்குழு அப்படிங்கிற மாதிரி பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இசைக்குழுவுக்கு ஒரு பெயரும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? என்ன பெயரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் பாப் மெல்லிசை குழு அப்படிங்கிற மாதிரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா, இந்த இசைய நிகழ்ச்சிய ஒவ்வொரு இடங்கள்ல போய் பண்றது நடத்திட்டு வந்தாங்க. இவங்களுடைய வழக்கமே அதுதான். அது மட்டும் இல்லாம அந்த சீரியல்ஸ்லாம் எடுக்குறாங்க. அந்த சீரியல்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக் எல்லாமே இவங்க தான் பண்ணி குடுப்பாங்க. இப்படி காலகாலமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி என்ன ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபலம் அடைகிறாரு. இந்த பிரபலத்துல இவருடைய கிருஷ்ணமூர்த்தி அப்படி மாதிரி சொல்லாம, மதன் பாப், மதன் பாப் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இவருடைய உண்மையான பெயர் மதன் பாப் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில அவரு சரி ஓகே மதன் பாப்ன்னே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் அவங்களுக்கு சினிமா துறையில நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி குடுக்குறாங்க. அதன் அடிப்படையில இவரு எதிர்பார்க்காத அளவுக்கு சினிமா துறையில நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. முதல் படம் நடிகரா நடிக்கிறாங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1984ஆம் ஆண்டு பாலு மகேந்திராவின் நீங்கள் கேட்டவை அந்த படத்துல என்ன பண்றாரு, நடிகரா நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1991ல வானமே எல்லை அதுல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் 1992ல தேவர் மகன் அதுலயுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1996ல பூவே உனக்காக அதுலயுமே நடிக்க ஆரம்பிச்சாரு. 1997ல சச்சி 420 அந்த படத்துலயுமே நடிக்க ஆரம்பிச்சாரு. 2000ல நீ வருவாயா என அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்படி நெறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு இந்த காமெடியா நடிக்க ஆரம்பிச்சோனே, இந்த திரைத்துறையிலயும் மக்கள் மனசுலயும் அதிகமா இடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு ஃபேஸ் பார்க்கும்போது இந்த காமெடிக்காகவே பொறந்து வந்தது மாதிரியே அமைஞ்சிருந்துச்சு. அது என்ன ஆக ஆரம்பிச்சுட்டுன்னா, எல்லா சினிமா துறைகள்லயுமே இவங்கள கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம், தெலுங்கு இப்படி தமிழ் இந்த மாதிரி எல்லா படங்கள் திரைத்துறையில சினிமா துறையில போய் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150 டூ 200க்கும் மேற்பட்ட படங்கள நடிச்சிருக்கிறாரு. இவர முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகைச்சுவையாட்டு தான் ஃபுல்லா ஆக்ட் பண்ணிப்பாரு. இத பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். இவர தெரியாத ஆளே இருக்காது. கண்டிப்பா 90 கிட்ஸுக்கு கண்டிப்பா இவர ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி 2கே கிட்ஸுக்கு இவர பத்தி தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க நிகழ்ச்சியில நடுவராட்டு
நடத்திட்டு வந்திருக்காங்க. சரியா? அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அசத்த போவது யாரு?" இந்த நிகழ்ச்சி வந்து சன் டிவில நடந்துட்டு இருந்துச்சு. அதுல நடுவராட்ட இவரு இருந்தாரு. கண்டிப்பா எல்லாருமே அதுல பார்த்திருப்பீங்க. இல்ல அதெல்லாம் நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாரி இருந்தீங்கன்னா, அடுத்ததாட்டு "கலக்கப் போவது யாரு?" அது விஜய் டிவில இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்து, அதுலயுமே நடுவரா இவர் தான் இருந்தாரு. கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்போம். இதுலயுமே நெறைய பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஷோவுல. காமெடி பண்றது மாதிரி. பட் நான் பார்த்துருக்கேன். அதுலயுமே ஒரு பிரபலமன் தான். ஏன்னா இவருடைய நடிப்பு, காமெடி எல்லாமே வந்து ஒரு தனித்துவமா இருக்கும். அப்படி ஒரு புன்சிரிப்பு அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லி ஆவேன். சரி, இவருடைய சினிமா துறை இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இனி இவருடைய திருமண லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும்ல. இவருடைய திருமண லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் தான். அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. காதல் திருமணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க வச்சுக்க தாலி கட்டிட்டாங்கன்னா, திருத்தணி கோவில்ல வச்சு தான் தாலி கட்டுனாங்க. அப்புறம் ரிஜிஸ்டரும் பண்ணாங்க. இவங்களுடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசீலா. இவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கச்சேரிகள்ல பாட போவாங்கல்ல, அப்படி ஒரு பாடகி தான் சுசீலா. அவங்கள தான் லவ் பண்ணி இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரியா? அடுத்தது இவங்களுக்கு எத்தன குழந்தைங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு மகள், ஒரு மகன். மகள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி. மகன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஷித். இப்போ மகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில பாடியிருக்கிறாங்க. என்ன படத்துல பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீராப்பு 2007 இந்த திரைப்படத்துல வந்து "போனா வருவீரோ" அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட வந்து இவங்க தான் பாடியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த பாட்டு இறங்க டைம்ல ரொம்ப ஹிட் கொடுத்துச்சு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சரியா? அடுத்ததாட்டு தனுஷ், தமன்னா நடிச்ச படத்துல அதாவது "ரோசு ரோசு ரோசுன்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டுல்ல, "அழகான ரோசுனா" அந்த பாட்டுலயும் இவங்க தான் பாடியிருந்தாங்க. அதுவுமே ஒரு ஹிட் பாட்டு. வேற லெவல்ல அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பாட்ட ஜனனி தான் பாடுனாங்க. இவருடைய இறப்புக்கு நெறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் வராங்க. பல அரசியல்வாதிகளும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சினிமா துறைகள்லயும் இருந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ், அப்புறம் நடிகர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்க இறப்புக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி நடிகர் மதன் பா இவர் உயிரிழந்தது எனக்கே ஷாக் ஆகுற வகையில தான் இருந்துச்சு. ஏன்னா, அப்படி ஒரு திரைத்துறையிலேயே மாஸ் காட்டிட்டு வந்த ஒரு காமெடி நடிகர். அது மட்டும் இல்லாம 2 நிகழ்ச்சிகள்லயும் நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகளுமே ரொம்ப அதாவது சோகமா இருக்கிறவங்கள கூட அந்த அளவுக்கு வந்து சிரிக்க வச்சுருவாரு. இவர பார்த்தாலே சிரிப்பு வந்துரும் அந்த அளவுக்கு. ஆ அப்படி நெறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. சரியா? இவருடைய சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் புற்றுநோய் காரணத்தினால உயிரிழந்திருக்கிறாரு. ஆனா, இவருடைய வயதுமே 71 வயசு தான் ஆகுது. இன்னும் அவரு திரைத்துறையில வந்து சாதிச்சிருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவர் வந்து நேத்தைக்கு மாலை 5 மணிக்கு உயிரிழந்திருக்கிறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.